ஊரக வளர்ச்சி அப்படின்னா என்ன? வில்லேஜஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை தான் மென்ஷன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்காக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லேஜஸில் பார்த்திங்கன்னா ரோடு, வாட்டரு, அப்புறம் இந்த மாதிரி சுகாதாரம், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் போன்ற பேசிக் நீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட பிளான் தான் இது. 100 நாள் வேலை சொல்லுவோம்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஊரக வளர்ச்சியில் பஞ்சாயத்து ராஜ் இருக்காங்களா, அவங்க அந்த அமைப்பு இருக்குல்ல, அது வந்து ஊரக வளர்ச்சிக்குள்ளே தான் வருது அந்த அமைப்பு. ஸோ அதோட ஷேர், அதோட பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஷேர் என்ன பார்த்தோம்னா, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் அந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, ஸோ கிராமங்கள் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அவங்க வந்து எப்படி அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த ஒர்க்கெல்லாம் எப்படி அவங்க அட்டென்ட் பண்ணுறாங்க, அவங்களோட டெடிக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நடத்தக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அமைப்பு தான் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புன்றது. அவங்களோட வேலை வந்து அந்த வில்லேஜஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸை வந்து அவங்க ரூரல் டெவலப்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்திங்கன்னா அவங்க அட்டன் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் அந்த பஞ்சாயத்து ராஜோட ஒர்க்கு. ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாட்டில் வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 94 தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு கிராம பஞ்சாயத்தில் தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் தான் அந்த கிராம பஞ்சாயத்தில் தலைவர். ஓகேங்களா. அதாவது கிராம சபை தேர்தலில் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களே அந்த பஞ்சாயத்து தலைவர் அவர் தான். ஊரக சுகாதார மையத்தின் முக்கிய பணி என்ன? அதாவது வில்லேஜ் பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின் ஒர்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இந்த டிசீஸ் ஏற்படும் போது கிரியேட் ஆகக்கூடிய அந்த தடுக்கக்கூடிய அவேர்னஸ் எல்லாம், அந்த நியூஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரக சுகாதார மையத்தோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சுய உதவிக்குழுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எஸ்ஹெச்ஜி. பெண்கள் தான், அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிறு சேவை மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் இணைஞ்சு கடன் லோன் வாங்கி ஒரு சிறு தொழில் பண்ணுறது தான் அந்த சுய உதவிக்குழுன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். குடிநீர் திட்டங்கள் எந்த துறையின் கீழ் செயல்படுதுன்னா ஊரக வளர்ச்சித்துறை, அதுவும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு, அதுவும் பார்த்தீங்கன்னா இணைந்து தான் இந்த குடிநீர் திட்டத்தை வந்து அந்த செயல்படுத்துகிறாங்க. ஸோ 2 துறைக்கு கீழே தான் இந்த குடிநீர் திட்டம் அப்படின்றது வருது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஊரக வீடு அமைப்பு திட்டம் என்றால் என்ன? முக்கியமானது இது. அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா படிச்சிருவோம் பார்த்தீங்களா, அதுதான். வீடே இல்லாத ஏழை மக்களுக்கு கவர்மெண்ட்டோட ஹெல்ப்போட பார்த்தீங்கன்னா வீடு கட்டி தர திட்டம் தான் இந்த ஊரக வீடு அமைப்பு திட்டம் தமிழில் சொல்லுவாங்க. கிராம சபையோட முக்கிய நோக்கம் என்ன? மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தோட வளர்ச்சி திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணி அதில் வந்து அவங்க பங்கேற்று இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா. பங்கேற்கிறது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துகிறாங்களே. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கிராம சபையோட முக்கிய நோக்கம். ஊரக வளர்ச்சிக்கு முக்கிய தடைகளாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் வந்து குறைவாக இருக்கிறது, எம்ப்ளாய்மெண்ட் வந்து பற்றாக்குறை, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவோம்ல அது, அதாவது குடிநீர் சிக்கல், சாலை வசதி இல்லாமல், இந்த 4மே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சவால்களை ஏற்படுத்துறது தான் இந்த ஊரக வளர்ச்சிக்கு முக்கிய தடையாக பார்க்கப்படுது. ஓகேங்களா. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் முக்கிய 3 நிலைகள் என்ன? கிராம பஞ்சாயத்து, பிளாக் பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து.